இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உன்னை பார். அதாவது நாம் பிறர் மீது குறைகளை காணாமல் நம்மை பார்த்து நமது நிலைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை அறிந்து கொண்டோம் என்றால் பிறர் மீது சுமத்தப்படும் குற்றங்களை நாம் மாற்றிக்கொள்ளுகிற தகுதி நம்மில் வளர்க்கப்படும் என்பதை இறைவார்த்தை என்று உணர்த்த விரும்புகிறது. ஆகவே ஞானத்தை உண்மையுள்ள மனதோடு தேடும் ஆற்றல் நமக்கு வேண்டுமென்றால் நாம் நம்மில் நம்மை அறிந்து கொண்டு நம்மை முற்றிலுமாக உற்று நோக்க வேண்டும் என்ற மேன்மை வார்த்தை சொல்லித்தர விரும்புகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, பொதுவாக மனிதர்களாகிய நம்மிடம் இயல்பாகவே நிறைகளை விட குறைகளை பார்க்கும் தன்மை அதிகமாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அடுத்தவரை பற்றி குறை பேசும் போக்கு நம்மிடம் இருக்கத்தான் செய்கிறது. இதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆண்கள் சிலர் டீ கடையில் எல்லாம் அங்கங்க கூடி நின்று பேசுவது வழக்கம். பெண்கள் சிலர் தாங்கள் கூடி வேலை செய்யும் இடங்களிலும், குறிப்பாக கிராமங்களிலே தண்ணீர் குடால அடியில் சேர்ந்து பேசும் பேச்சுகள் அடுத்தவரை பற்றியாகத்தான் இருக்கும். இது போலத்தான் வீட்டை பற்றிய கதையை விட்டுவிட்டு அடுத்த வீட்டு கதையை பேசும் சுவாரஸ்யம் பலருக்கு இருக்கிறது. அப்படி கதை பேசுவதில் ஒரு விதமான சின்ன சின்ன சந்தோஷமும் பலருக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு மனிதர்களாக நாம் முழுமையாக நம்மை மாற்றிக்கொள்ளவும், இப்பேற்பட்ட சந்தோஷத்துக்கு ஆசைப்படுகிற மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை இயேசுவின் ஆதங்கமாக இன்றைய நற்செய்தியில் வெளிப்படுவதை நாம் அனைவருமே உணர முடிகிறது. தன்னிடம் இருக்கும் குறைகளை பார்க்காமல் அடுத்தவர் குறைகளை மிகப்படுத்தும் மனநிலை உடையவர்களை இயேசு வெளிவேடக்காரருக்கு ஒப்புமைப்படுத்துகிறார். வெளிவேடக்காரர் என்று கொடுக்கப்படும் பட்டம் பெருமைக்குரியதல்ல, மாறாக அது வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒன்று. இதை நாம் அறிவோமானால் நம்மை உத்தமர்கள் என்று கருதி பிறரை உதாசீனமாக கருதும் கண்ணோட்டத்தை கைவிடும் முயற்சியை நாம் முன்னெடுக்க முடியும். ஏன் இப்படி நிறைகளை விட குறைகளை பார்க்கும் தாழ்வான கண்ணோட்டம் நம்மிடம் மிகுதியாகவே இருக்கிறது. இதை சற்று சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து பார்த்து நம்மிடமிருந்து களைகளை பிடுங்கி எறிய வேண்டும். ஒரு மனிதருக்குள் மனநிறைவு அல்லது தன்னிறைவு இல்லாதது தான் இதற்கு முக்கிய காரணம் என்று உளவியலாளர்கள் குறிப்பாக சொல்லுகிறார்கள். நிறைக்குடம் தழும்பாது குறைக்குடம் கூத்தாடும் என்று சொல்லுவார்கள். இது மனிதர்களுக்கு பொருந்தும். தன்னிறை உள்ள ஒரு மனிதனுக்கு குறைகளை பார்க்கும் போக்கு அரிதாகவே இருக்கும் என்பதைத்தான் இந்த வாக்கியம் உணர்த்துகிறது. எப்போது நான் உட்பட அனைவரும் எல்லோரும் நிறை குறை உடையவர்கள் என்று பொதுவான எண்ணம் நம்மில் வளருகிறதோ அப்போது தான் மனநிறைவு கொண்டவர்களாகவும் நாம் இருக்க முடியும். எனவே தன்னிறைவை பெற்றுக்கொள்ளுகிற பயிற்சி நமக்கு அவசியப்படுகிறது. இந்த சிந்தனையின் பின்னணியில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது அவசியம். அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதரை தீர்ப்பிடுவதும் ஒரு பொதுவான விஷயத்தை விமர்சிப்பதும் வித்தியாசப்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்து கூட மறைநூல் அறிஞர்களின் பரிசேயர்களின் பொதுவான நடவடிக்கைகளை பொதுவாக விமர்சித்தார். ஆனால் அவர்களையோ எந்த ஒரு தனி மனிதரையும் தீர்ப்பிடவில்லை. பொதுவான விமர்சனங்கள் சமுதாய மாற்றத்திற்கு முக்கியமானவை, அவை தீர்ப்புகள் அல்ல. நாமும் இயேசுவை போல இந்த முதிர்ச்சுள்ள அணுகுமுறையை வளர்த்து கொள்ள உன்னதமான அழைப்பை இறைவன் தருகிறார். ஆமாங்க, ஏன்னா பொதுவா ஒரு நன்மை கருத்துக்களை பேசி அந்த நன்மை கருத்துகளில் பிறர் வாழ்வுக்கும் சமுதாயத்திற்கு ஒரு நன்மை பயக்கும் செயல்களை நான் ஏறெடுக்கிறேன் என்றால் அது நிச்சயமாக சமுதாய மாற்றத்துக்கு உதவுகிறது. அதை விட்டுவிட்டு நான் என்னில் தன்னிறைவு கொள்ளாமல் நான் பிறரை பற்றி எப்பொழுதுமே குறை கூறுபவனாக, பிறர் மீது குற்றப்பழி சுமத்துவனாக, பிறர் குறைகளை மட்டுமே காணுகிற மனிதனாக வாழ்ந்தோம் என்றால் நிச்சயம் அது வாழ்வுக்கு நல்ல வழிகாட்டியாக அமைவதில்லை. அதை உணர்ந்து நாம் அனைவருமே செயல்பட வார்த்தை அழைக்கிறது. இறைவார்த்தை சொல்லித்தர உண்மையை புரிந்து கொள்வோம். நாம் நம்மை அறிந்து கொள்ளுகிற தன்மையில் தான் எல்லாம் இருக்கிறது. உன்னை முதல்ல பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட்டு நான் அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறது தப்பு. நம்மளே பெரிய மரக்கட்டை நம்ம அடைத்து வைத்திருக்கிறது. அதை மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம். ஜெபிப்போமா?
அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எங்களை முழுமையாக அறிந்து எங்கள் நிறை குறைகளை உணர்ந்து கொண்டு பிறரை தீர்ப்பிடாமல் வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.